சமீப காலமா பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்ன்னு ஒரு வகையா பிரிக்கக்கூடிய கோவிட்-19 என்ற ஒரு ஸ்ட்ரெயின் வந்து இந்த வருஷம் இப்போ வந்து சிவியரா வந்து சென்னையிலயும் சரி, இந்தியா ஃபுல்லாவே வந்து பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவிட்-19ன்ற ஸ்ட்ரெயின் வந்து இப்போ எல்லாமே எனக்கு கேட்குற கேள்வி என்னன்னா, செல்ல பிராணிகளுக்கு வருமா? வராதா? செல்ல பிராணிக்கு வந்துச்சுன்னா, அதிலிருந்து நம்மளுக்கு வருமா? வராதான்னு தான் நெறைய பேர் என்னுடைய கிளையண்ட்ஸே கேட்குறாங்க. பட் இந்த கோவிட்-19 ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் வந்து ஒரு சிங்கத்துக்கு வந்து பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா, பூனை வகை பிரிவை சேர்ந்த அனிமலுக்கு மட்டும் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெல்லியில பார்த்தீங்கன்னா 2 பூனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டே ஆயிருக்கு. பட் இதே பார்த்தீங்கன்னா, டாகுக்கு வருமானா கண்டிப்பா இதுவரையும் ஒரு டாக் கூட ரிப்போர்ட்டே ஆகல இதுவரையும் இந்தியால. கண்டிப்பா அந்த கொரோனா வரும். கோவிட்-19 தான் வராது. அது கோவிட்-19 வந்து மெப்ஸு, சார்ஸு அது மாரி ஒரு கொரோனா வைரஸ்லேருந்து ஒரு பிரிவு தான் கோவிட்-19. இது வந்து செல்லப்பிராணியா இருக்கிற டாகுக்கு கண்டிப்பா இது வராது. ஸோ அது வராம இருக்கிறதுக்கு நம்ம வருமா? அந்த நாயிலேருந்து நம்மளுக்கு வருமானா கண்டிப்பா வரவே வராது. இப்போ கேட்டுக்கு வந்து வந்திருக்குன்றாங்க. பட் நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வரல. ஒரு 2 இப்போ கேட்டுக்கு பார்த்தா 2 கேட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு புலிக்கு வந்து குஜராத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக இல்ல. அதனால வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் நேற்று மட்டுமே ஒரு 50 பேர் கேட்டிருப்பாங்க. அனிமேலேருந்து நம்மளுக்கு வருமா சார்? எப்படி சார் வருன்றாங்க. பட் நம்ம உடம்பே வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இம்யூனிட்டியே டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ப்ரிவென்ஷனாக கேர்ஃபுல்லாக வந்து மாஸ்க் அணிஞ்சு கரெக்டாக போகணும்.